மார்னிங் எழுந்திரிச்சதும் ஸ்கூல்னால நைட் சீக்கிரமாக மேடம் தூங்க வச்சாச்சு. காலைல எழுந்திரிச்சதும் அவங்களோட ஃபேவரட்டான இடியாப்பம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே இடியாப்பம், வெல்லம் பாகு, கடலக்கொட்டை எல்லாம் செஞ்சாச்சு. மேடமோட ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் தேங்காய் பால் இடியாப்பம் போட்டு ஊட்டுறதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அதுலேயே. ஸோ 9:30க்குனால 9 கிளம்பியாச்சு. ஸோ கோவிலுக்கு வேறு போயிட்டு போகணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே வேறு. அதனால மேடம் பயங்கர ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. சரி ஸ்கூலுக்கு போயிட்டு அழமாட்டான்னு நினச்சிட்டு நம்பிக்கையோடு நானும் கூப்பிட்டு போனேன். ஸோ பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கெலாம் பாயெலாம் சொல்லிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு மேடம் கொஞ்சம் ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. சார் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபுல்லாக அழவே மாட்டா, பரவாயில்ல ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவான்னு நினச்சிட்டு நம்பிக்கையோடு கூப்பிட்டு போனேங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். சீக்கிரம் ஏறு பாப்பா, டைம் ஆயிடுச்சு. இப்போ ஏறு, நான் பின்னாடி தான் உட்கார்றேன். நீ ஃப்ரண்ட். எல்லா டைம் அப்பா கூட பைக்கில் ஏறினோடனே அம்மா கழட்டி விட்டு போகிறவ இன்றைக்கி என்னமோ அம்மா வாமா வாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி நானும் கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால. சரி கோவிலுக்கு போனதும் சாமி தான் கும்பிடுவான்னு பார்த்தா அங்கே தாத்தா கிட்ட போய் கல்கண்டு வாங்கிட்டு இருக்கா. வழக்கம் போல் எப்போ போனாலும் நடக்கிற வேலை தான். ஸோ இன்றைக்கும் முதல்ல அந்த வேலை தான் பண்ணான். அதுக்கப்புறம் அவள் பேரில் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்குள்ளே போனதும் வச்சா பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க அப்பா இறங்கி பைக் நீ ஸ்கூல் போறேன்னு தானே சொன்னேன். வரல அவங்க அப்பா. அங்கே போய் பாரு யாரெல்லாம் வந்திருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணாலும் போகவே மற்றவங்க அப்பா இறங்கவும் கிடையாது, எங்கேயும் வரவும் கிடையாது. எங்கேயோ விட்டு போகிறாங்கடா நம்மளன்ட்டு கண்டுபிடிச்சிட்டா. ஒரு மாதமாக ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானது ஒரே அழுகை தான். சரி வெல்கம் டே அன்றைக்கி வேறு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேறு வச்சுருந்தாங்க. ஃபோட்டோவில் போஸே கொடுக்க மாட்டேன் அழுகை. சரி அழுகுறாளேன்னு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டலாம் காமிச்சா கொஞ்சம் நார்மலாக. சரி எங்கள் 2 பேர் இருந்தால் தான் அழுகுறான்னு அவங்க எங்களை அனுப்பிச்சிட்டு அவங்க பாட்டி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனாலும் அவங்கள விட்டும் இறங்க மாட்டுறா, உள்ளே போகவும் மாட்டுறான். சரி அதுக்கப்புறம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் 5 நிமிஷத்தில் நார்மல் ஆகிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் மேடம் வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து. வந்துட்டு மேம் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க, அதை காமிச்சிட்டு இருந்தாங்க. என்ன கொடுத்தாங்க? என்னது அது பேர்? என்னது அது? காமி, திருப்பி காமி. பாட்டிமாக்கு பேர் என்னன்னு சொல்லிடு. என்னது அது? நீதான் பண்ணியா? என்ன பண்ணாங்க மிஸ்? அழுகு, பயங்கர அழுகு, உள்ளவே போகல. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் எல்லா பசங்களையும் அனுப்பிச்சிட்டு இவ்வளோ உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஆட விட்டு நீங்கள் பண்ணி வெளியே இது பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஒழுங்கு புல் ஆகிட்டாங்க மேடமு. அவங்களோட ஷூவெல்லாம் அவங்களே ரிமூவ் பண்ணி எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவை தேடிட்டு உள்ளே போயினாங்க. ஸ்கூல்லேயே அவங்க அப்பா கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மேடம் வந்தோடனே அவங்க அப்பாவை தேட ஆரம்பித்தாச்சு சாக்லேட்காக. போயிட்டு உள்ளே போய் அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. இல்லையே, அப்பா ஆஃபீஸ் போயிடுச்சு. சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னால் ஆஃபீஸ் போகணும்ல. நீ ஏன் எப்படி அழுந்த ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு? ஏன் அழுந்த நீ? கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடந்த மொத்த கதையும் சொல்லிட்டு இருந்தா.
மேடம்க்கு இங்கே பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடிட்டு அங்கே ஸ்கூலில் போய் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போல். சரி அந்த டேக் காமிச்சி அப்பா கிட்ட என்னமோ எடுத்துகிட்டு வந்தியா ஸ்கூல்லேருந்து? எங்க என்ன போட்டிருக்கு அதில்? சரி மிஸ் என்ன பண்ணாங்க உன் பேக்கில்? தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்தியா பத்திரமா? குடிச்சியா தண்ணி ஸ்கூலில்? வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா உங்களுக்கு? இல்ல புது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒருத்த பேசுவேன்னு சொன்னேன் அழுதாங்க. என்னது? என்ன மாதிரி வந்தாங்க ஒருத்த பேசுவேன் கொஞ்சம். யாவோ ஒருத்த வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்தா விழுங்குறாங்க. என்னது? பொம்மை. இப்படி பண்றாங்களா? நீ அந்த மாதிரி பண்ணாத. நானே பண்ணல. 2 பேர் தான் பண்ணாங்க. சரி நீ என்ன பண்ண? நீ என்ன டாய் விளையாடின? நீ என்ன டாய் விளையாடின ஸ்கூலில்? மேம் உனக்கு டாய்ஸ் கொடுக்கலையா? அங்கே பசங்களாம் ஏதோ ஏபிசிடி டாய்ஸ் ஏதோ வச்சுன்னு விளையாடி இருந்தாங்க. ஏன் நீ விளையாடுறது தானே போன ஸ்கூலுக்கு? சரி என்ன இருக்கும் பேக்கில்? ஒன்றும் இல்லையே. தண்ணி போட்டு மட்டும் தான் இருக்கு. ஸ்நாக்ஸே கொடுக்கல. ஸ்நாக்ஸ் வந்து நாளைக்கு அப்புறமா. இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டல, அதனால தான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இல்லை. நாளைக்கும் சீக்கிரமாக வந்துடுவேன். நாளை அன்னைக்கு ரொம்ப நேரம் இருப்பல, அப்போ ஸ்நாக்ஸ். ஓகே ஐயோ ஸ்மைல். அதுவும் கிட்ட வச்சுக்கோ, அது கிட்ட வச்சுக்கோ, அப்போ தான் ஸ்மைல் பண்ணு. இங்கே சைடில் அம்மா பாரு, ஸ்மைல் பண்ணு ஸ்மைல். ஆடாத ஃபோட்டோ எடுக்கும்போது ஆடாத. ஸ்கூல் போறியா? அலாம் போவியா? எடுத்துகிட்டு வந்து விட்டு வந்துட்டா? குட் கேர்ள். அந்த உள்ளே போனதோ எதுக்கு? மேடம் வந்தோடனே கொஞ்ச நேரத்துக்குலாம் மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் வழக்க போல் குடை எடுத்துகிட்டு போய் ஒரே ஜாலியாக மழையில் விளையாடிட்டு இருந்தாங்க. கூப்பிட வரவே இல்லை. சரி விளையாடட்டும்னு விட்டாச்சு.